இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் ரேணுகா சுவாமி. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் தான். இவர் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரான தர்ஷன் அப்படிங்கிற ஒரு நடிகருடைய ஒரு ரசிகர். இந்த ரேணுகா சுவாமி அப்படிங்கிறவரை தர்ஷன் அண்ட் தர்ஷனுடைய கேங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெல்ட்டால் அடித்து சித்திரவதை பண்ணி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி சாகடித்து ட்ரைனேஜில் அவருடைய பாடியை தூக்கி போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு பழைய நியூஸ் தான், கொஞ்சம் பழசு தான். ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் என்னென்னா, ஒரு ரேணுகா சுவாமியான ஒரு அப்பாவி ஒரு மனுஷனுக்கு இது மாதிரி நடந்த ஒரு விஷயத்த ஜஸ்டிஸ் ஃபார் ரேணுகா சுவாமி அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப அழுத்தமாக வந்து பேசியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, நான் ஜென்ரலாக ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தான். ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இல்லீகல் அஃபேர். நடிகர் தர்ஷன் அப்படிங்கிறவர், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய ஃபேமிலி, அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார், இப்படி எல்லாமே வந்து நம்ம அவருக்கு எவ்வளோ பெரிய மாசு இருக்குது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்னொரு சேனல் சச்சின் ஸ்டுடியோஸில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். தர்ஷனுடைய பர்த்டே ஸ்பெஷல். எனக்கும் வந்து கன்னடா சினிமாவில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகரில் ஒருத்தர் தான் தர்ஷன். அந்த மாதிரியான ஒரு பக்தர்கள், அவருக்கு ஃபேன்ஸ் இல்லை, பக்தர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடகாவில் பெங்களூரில் இறங்கி மைசூரில் இறங்கி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆட்டோ, காரு, அது இதுன்னு எல்லா இடத்துலையுமே வந்து அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த சன் ஆஃப் சாயில் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து தூக்கி கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து டிக்கெட்ஸ் ஃபுல்லாகும். அந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு நடிகர், எல்லாமே ஓகே. ஆனால் இவர் பண்ணியிருக்கிற வேலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய ரசிகரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப சாகடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. காரணம் ஒரு இல்லீகல் அஃபேர். அது என்ன அப்படின்னா, தர்ஷனுடைய மனைவி இருக்காங்க. தர்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பையனும் இருக்கார். இன்னொரு பக்கம் தர்ஷன் வந்து பவித்ரா அப்படிங்கிற ஒரு நடிகை கூட வந்து ஒரு இல்லீகல் கனெக்ஷன் வந்து இருக்குது. அவங்களுக்கும் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப வருஷமாக போயிருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கன்னட சினிமாவில் பெரிய அளவில் வந்து தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க, பெரிய விமர்சனங்கள் வருது, தர்ஷனுடைய இமேஜ் வந்து கெடுது. இந்த டைமில் தான் ரேணுகா சுவாமி அப்படிங்கிறவர் தர்ஷனுடைய வெறித்தனமான ஒரு ரசிகர். எப்படி வந்து அஜித்துக்கும் விஜய் இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ரசிகர்களில் இது மாதிரி தர்ஷனுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர் தான் இந்த ரேணுகா சுவாமி அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு இன்ஸ்டாகிராமில். அந்த பவித்ரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த நடிகைக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. ரொம்ப ஹார்ஷாக இது பண்ணுறாரு, என் தலைவனை நீ விட்டு போயிடு அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த விஷயம் அப்படிங்கிறது தர்ஷனோட காதுக்கு போது. தர்ஷன் என்ன பண்ணுறாரு, ஆட்களை வச்சு ஒரு பிளான், ஒரு செட்டிங் பண்ணி இவரை ஒரு தனி இடத்துக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று பண்ணி தூக்கிட்டு வந்து அடித்து சாக்கடையில் தூக்கி போட்டுடுறாங்க. இவ்வளோ தான் இந்த விஷயம். இதுதான் வந்து நடந்தது. இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் அப்படிங்கிறது போலீஸு, ஃபாரன்சிக்கு அண்டு சிஎம் சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா காதுக்கு வந்து போகுது. ஸோ இது மாதிரி அந்த ஸ்டேட்டையே வந்து உலுக்கி போடுற அளவுக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வருது. ஸோ என்ன பண்ண முடியும், ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவ்வளோ பெரிய பணம் படைத்த ஒரு நடிகர், என்ன எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அடித்தா அவர் அடி வாங்கி தான் சாக முடியும். ஸோ வேறு வழி இல்லை, செம்ம அடி அடிச்சிருக்காங்க, செத்தம் போயிட்டார். ஸோ இந்த விஷயம் போயிட்டுருக்கு, கேஸும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் வந்து தர்ஷன் அப்படிங்கிறவர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இருந்தாலும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணால், அது எவ்வளோ பெரிய மனுஷன் இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம், அது தப்பே இல்லை. அது வந்து யாராக இருந்தாலும். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, தர்ஷன் வந்து என்னைக்காக இருந்தாலும் அவருடைய இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அவரை என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து அவரை இது மாதிரி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிற விஷயம் சரி ஓகே, ஒரு நடிகர்னால் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் இவருடைய ஆட்டிடியூட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாகவே இவர் வந்து என்ன எப்படி ஒரு மைண்ட் செட் வந்திருக்காரு, ஒரு சின்ன வயசுலேருந்து இவருடைய வளர்ப்பா, இல்லை இவர் எதை பார்த்து வளர்ந்தார், இல்லை அவருடைய அடிப்படையில் அப்படி ஏதாவது இருக்கா, இல்லை என்ன நடுவில் மாறினாரா என்னன்னே சொல்ல முடியல. அதாவது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் தான். அவருடைய ஃபேன் பேஸும் சரி அவரும் சரி அப்படின்னா, கர்நாடகாவில் நான் தான், எனக்கு கீழே தான் எவனாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் வந்து அவர் ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஹோட்டலில் வந்து சப்ளையரை போட்டு அடிக்கிறது, ஒய்ஃப் மேலே வந்து ஒய்ஃப் அடித்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மிரட்டுறது, அண்டு ஃபைனலாக இன்னொரு தக் லைஃப் பண்ணார். பக்கத்து வீட்டில் வந்து அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை, ஒரு வயசான லேடி அவங்க மேலே வந்து நாயை விட்டு அவங்கள கடிக்க வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். நிறைய வாட்டி அவர் மேலே வந்து கேஸு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி போகிறதெல்லாம் வந்து வழக்கம்தான் அவர். ஆனால் இந்த ஒரு விஷயம்ன்றது தெளிவாக வந்து காட்டியிருக்கு, தர்ஷன்னா யார் அப்படிங்கிறத. எனக்கு என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு என்னென்னா, தர்ஷனை வந்து பார்க்கும்போது தர்ஷன் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வந்து யோசிப்பேன். உதாரணத்துக்கு அவர் தமிழ் படங்களில் பண்ணணும், தெலுங்கு சினிமாவில் பண்ணணும், ஹிந்தியில் பண்ணணும், நல்லா ஃபேமஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய அப்பியரன்ஸு, அவருடைய மாஸ் அப்படி இருக்கும். ஆக்டிங்லாம் பார்த்தா பெருசாக இருக்காது, ஆனால் செம மாசு.
படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கர்நாடகா ஃப்ளாக் இருக்கும் ஒரு பக்கம், அந்த ரெஃபரன்ஸ் காட்டுவார், செம மாசாக வந்து எல்லாமே பண்ணுவார். ஆனால் இவர் ஏன் வந்து கர்நாடகா தவிர்த்து வேறு எங்கேயுமே இவரை வந்து பெருசாக இவர் வந்து தெரியலை அப்படிங்கிறதுக்கு இவருடைய அந்த அவர் மைண்ட் செட்டு, அவர் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த விஷயங்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுதீப் எடுத்துக்கோங்களேன், கிச்சா சுதீப். சுதீப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட். தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா சுதீப் நானி படத்தில் இவர் வந்தார்ப்பா, இந்தியா ஃபுல்லாகவே வந்து சுதீப் தெரியும், இந்த நானி படத்தில் வில்லம்பா அப்படின்னு. சுதீப் சாரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவருடைய வாய்ஸு அஸ்லாம்ஜின்னு ஒரு கட்டப்பா, அந்த கேரக்டர் கட்டப்பா கூட ஒரு ஃபைட் பண்ணுவார் பாகுபலியில். சும்மா ஒரு சீனு வந்துட்டு போனாலும் சும்மா நச்சுன்னு இருக்கும், அவ்வளோ சூப்பராக பண்ணுவார் மனுஷன். ஸோ அந்தளவுக்கு வந்து சுதீப்னா எல்லாருக்குமே பிடிக்கும். உபேந்திரா பற்றி சொல்ல தேவையில்லை, கன்னட சினிமாவோட காட்ஃபாதர்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. சங்கர் சாரே 2.0 அவர் ஆடியோ லஞ்சில் புகழ்ந்து பேசியிருப்பார். உபேந்திராவும் தமிழ் சினிமாவில் விஷாலுடைய ஒரு படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு உபேந்திராவும் ஃபேமஸ். அதே மாதிரி சிவராஜ்குமார் நம்ம சொல்லவே தேவையில்ல, சிவண்ணா வந்து ஜெயிலர் படத்தில் ஒரு கேமியோ ஒன்று கொடுத்துருப்பாரு. அண்ட் புனித் ராஜ்குமார் வந்து இறந்த செய்தி கேட்டு தமிழ்நாட்டில் எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சாங்க, அவர் பண்ண நல்ல விஷயங்கள் மட்டும்தான். அப்பேற்பட்ட புனித் ராஜ்குமார் இறந்தப்போ தர்ஷன் அவருடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புனித் ராஜ்குமாரை வந்து தப்பாக ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி, அவர் வந்து ட்ரக்ஸ் ஏதோ யூஸ் பண்ணதுனால தான் இறந்து போனார், அவர் வந்து ரொம்ப கெட்டவர், இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போட்டு என்ன அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, இந்த ஃபேன் பேஸை வந்து நம்ம வச்சு கலாய்ப்போம் அப்படின்னு வந்து தர்ஷன் அவருடைய ஃபேன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் புனித் வந்து இறந்த அப்போது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் நடிகர், சப்போஸ் ஒரு சூர்யா சாருக்கோ இல்லை விக்ரம் சாருக்கோ அஜித் சாருக்கோ விஜய் சாருக்கோ ஏதாவது ஒரு ஆகியிருந்ததுன்னா நம்ம எப்படி ஒரு துக்கத்தில் இருப்போமோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே நம்ம துக்கத்தில் இருந்தோம். புனித் ராஜ்குமாரை வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சு அந்தளவுக்கு வந்து இங்கே ஏதோ நம்ம ஹீரோ மாதிரி வந்து அவரை வந்து அப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோ வருத்தத்தில் இருந்தாங்க தமிழ்நாட்டில். ஆனால் தர்ஷனுங்கிறவர் ஓசூர் தான்னா யாருக்குமே தெரியாது, ஒன்லி கர்நாடகா மட்டும்தான், அதிகபட்சம் தெலுங்கில் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான் தர்ஷன் அப்படின்னு. ஆனால் தர்ஷனை இன்னைக்கு வரைக்கும் ஓசூர் வந்து தாண்டினா அவரை வந்து யாருக்குமே பெரிய அளவில் வந்து தெரியாது. ஸோ இந்த கேஸில் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்காரு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ, அதாவது அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் இல்லாத ஃபேன் பேஸு கிடையாது. நீங்கள் சொல்லணுன்னா உங்கள் படம் தர்ஷன் உங்கள் படம் வரும்போதே, அவருடைய படம் வரும்போதே அஜித் சாரோ இல்லை விஜய் சாரோட படம் வந்து வந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து மாஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தேட்டர் தர்ஷன் அவரை விட வந்து அதிகமாகவே வந்து வரும். ஆனால் அவங்களுடைய ஃபேன் பேஸை எந்த இடத்துலையுமே அவங்க வந்து தவறாக யூஸ் பண்ணல. இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிற அஜித் சார் அவருடைய ஃபேன்ஸை அடக்கி வச்சிருக்கிறாரு. விஜய் சார் என்ன முடியுமோ வாரம் பார்த்தோம்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் அந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி போடுறது, பிரெட் வாங்கி கொடுக்குறது, பால் வாங்கி கொடுக்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகரை அமைதியாக ஒரு தலையில் அந்த வெயிட்டை ஏற்றிக்காமல் அவங்க பாட்டு ஒரு படத்தை வந்து கொடுக்கணும், யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படி இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரேணுகா சுவாமி அப்படிங்கிறவர் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு ஆளாக ஏதோ கூப்பிட்டு ஏதோ ஒரு வார்னிங் பண்ணி கூட அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை அவர் மேலே வந்து ஏதாவது கேஸ் இது பண்ணி அது மாதிரி போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு வெறித்தனமான ஃபேன் ரேணுகா சுவாமி அப்படிங்கிறவர் தர்ஷனை வந்து ஒரு கடவுளாக பார்க்குறாரு. ஸோ அப்படிப்பட்டவரை போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சு இது வந்து என்ன மாதிரியான ஆட்டிடியூட்னா, என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, நான் செய்கிறத தான் செய்வேன், கர்நாடகாவில் நான் வைக்கிறதா சட்டம். சப்போஸ் வந்து சினிமா இன்றைக்கி வந்து அவருடைய பேர் எல்லாமே கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கொஞ்சம் முடங்கி போச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணி இவர் ஒரு அரசியல் தலைவராக இவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எங்கே போய் இன்னும் எத்தனை பேரை வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ தர்ஷன் நான் எந்த அளவுக்கு வந்து அவரை ரொம்பவும் மதிக்கிறேன், அவர் படத்தை வந்து ஃபஸ்ட் டே பார்க்கணும், அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் அவருடைய ஹெட்வெயிட், அவர் வந்து இந்த ஒரு பொசிஷனில் இன்றைக்கி அவர் வந்து ஒரு கஸ்டடியில் ஒரு ஜெயிலில் இருக்கிறாருன்னா, பரப்பன அக்ரகாரம் அந்த ஜெயிலில் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய இந்த மைண்ட் செட், இந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கிட்டு அவரை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே வந்து படத்தை நடித்து அவர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ரேணுகா சுவாமி. ஒருவேளை தர்ஷன் அவர் மேலே வந்து எவிடன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால், ஆல்ரெடி அவர் வந்து ஒரு A2 அக்யூஸ்டு தான். ஸோ அந்த லெவலுக்கு தான் அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்கப்பட்டிருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் மேலே வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது தர்ஷன் குற்றவாளி நிரூபணமாச்சு அப்படின்னா அவருக்கு அதிகபட்ச தண்டனை, ஒரு சக மனிதனை வந்து கொன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கட்டும், அவர் என்ன வேணா இருக்கட்டும், அவருக்கு அதிகபட்ச தண்டனை என்னவோ அதை வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கணும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ரேணுகா சுவாமி. ஃபைனலி இந்த வீடியோவில் நான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு தர்ஷன் ஏதோ ஒரு கன்னட நடிகர் அப்படின்னு வந்து கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு
ஒரு மனுஷனுடைய உயிர் போயிருக்கு, அவருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது தர்ஷன் அப்படிங்கிறதும் தாண்டி ஒருவேளை எனக்கு பிடிச்ச நடிகர் ஒரு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு பொங்கல் டைமில் போயிட்டு நைட்டு கண்ணு முழிச்சு 12 மணிக்கு போய் நான் ஒரு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோட படம் போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான நடிகர் சப்போஸ் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருந்தாலும் என் தலைவன் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டார், என் தலைவனுக்கு வந்து உணர்ச்சியே கிடையாது, அவருக்கு வந்து முற்றும் துறந்த முனிவர் அவர் வந்து ஒரு கௌதம புத்தர், மனித புனிதர் மனித கடவுள் அப்படின்னு சொல்லாமல் அவருக்கான தண்டனை என்ன கிடைக்கணுமோ அதை நிச்சயமாக சினிமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு சக மனிதனாக அவர் வந்து ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவரை வந்து ஒரு கிரிமினலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். அவர் மேலே வந்து ஒரு ஏதோ எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிதாபமோ இல்லை ஒரு இதுவோ இருந்தாலும் அவர் குற்றவாளி அப்படின்னா அவரை ஒரு குற்றவாளியாக தான் ட்ரீட் பண்ணுவேன் தவிர அவரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ரசிகர் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் ஒரு மனித கடவுள், அவர் ஒரு மனித புனிதர் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பார்க்க மாட்டேன். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து சப்போஸ் இது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர் யாருக்காவது நடந்தாலும் ஸோ அந்தந்த ஃபேன்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு கடவுள் மாதிரி க்ளோரிஃபை பண்ணாமல், ஸோ அவங்கள சேவ் பண்ணாமல் சேஃப்கார்ட் பண்ணாமல் அவங்களுடைய குற்றவாளிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து சொல்லணுங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பதிவு. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ரேணுகா சுவாமி. தர்ஷன் வந்து குற்றவாளி அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு அதிகபட்சமான ஒரு தண்டனை வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.